காலையில் ஹெல்தியான உணவு சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்லவா? எந்த நாளுமே சப்பாத்தி, இட்லி, பன் என்று சாப்பிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சுவையான ஒரு ஹெல்தியான உணவை சாப்பிடலாமே. இன்னைக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு சுவையான ரொட்டியை செய்து காட்டப் போகிறேன். வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதென்று. 4 முட்டையை பீட் செய்து கொள்ளுங்கள். 2 கப் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால், கட்டிப்பால் சேர்த்து கொள்ளலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள். பீட் செய்து கொள்ளுங்கள். 2 கப் கோதுமை மா எடுத்துக்கோங்க. மைதா என்று சொல்வார்களே, அதுதான். நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க கட்டி இல்லாமல். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விரும்பின வெஜிடபிளை சேர்த்துக்கோங்க. கேரட், கோவா, வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயக்கீரை அல்லது லீக்ஸ், கிழங்கு எல்லாவற்றையும் சிறிதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பின் சேர்த்து கொள்ளுங்கள். நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க. மூடி ஒரு 15-20 நிமிடம் வையுங்கள். பின் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி 2 கரண்டி அளவு மாக்கலவையை ஊற்றி மூடி வேக விடுங்கள். மேலால் நீர்த்தன்மை வற்றியதும் திருப்பி போட்டு மீண்டும் மூடி வேக விடுங்கள். பொதுவாக பிள்ளைகள் மரக்கறி சாப்பிட மாட்டார்கள். இந்த மாதிரி ரொட்டியில் போட்டு செய்து கொடுத்தால் சாப்பிடுவார்கள். சட்னியோ கறியோ இல்லாமல் கூட இதை சாப்பிடலாம். சுவையான ஹெல்தியான உணவு. 6 ரொட்டி செய்திருக்கிறேன் 4 முட்டையில். இப்படியான வித்தியாசமான உணவுகளை செய்து அசத்துங்கள். தேங்க்யூ.